வணக்கம் பானு. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சேலம் மாநகரில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பில் சூழ்ந்தது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதியில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்ற தற்பொழுது வரை மாநகராட்சி அலுவலர்கள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்வு இடத்திற்கு வந்த போலீசார் இந்த பகுதியில் போக்குவரத்தை மாற்றம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் மழைநீர் தேங்காத வண்ணம், அதாவது நிரந்தர தீர்வு காணும் வரை மறியல் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பச்சைப்பட்டி பகுதியில் உள்ள விசைத்தறி கூடங்கள், அதாவது 20க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த இயந்திரங்கள் முழுமையாக மழை நீரில் நனைந்து பழுதடைந்துள்ளதால் பட்டு நூல்கள் மற்றும் பல்வேறு நெய்த துணிகளும் இந்த மழை நீரில் அடித்து சென்றது. நேற்று விடிய பெய்த கனமழையின் காரணமாக சேலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால், அதாவது தற்போது வரை மாநகராட்சி நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக சேலம் மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். இரவு முழுவதும் பெய்து வந்த தொடர் மழையால் சேலத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த காட்சியை நாம் பார்க்கலாம்.